ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி வித் ஸ்ரீ. போன வீடியோவில் நம்ம அமிலங்கள் காரங்கள் பார்த்தோம். இப்போ இந்த வீடியோவில் உப்புக்கள் பார்ப்போம். அந்த வீடியோடைய லிங்க்கை நான் கமெண்ட் செக்ஷனில் தரேன், செக் பண்ணிக்கோங்க. உப்புக்கள். கடல் நீரில் பல வகையான உப்புக்கள் கரைந்துள்ளன. அவற்றில் இருந்து சோடியம் குளோரைடு பிரிக்கப்பட்டுள்ளது. கடல் நீரில் நிறையா உப்பு கலந்துருக்கு. அதிலிருந்து தான் சோடியம் குளோரைடு அப்படிங்கிற நம்ம யூஸ் பண்ணுற உப்பு பிரிச்செடுக்கிறாங்க. அனைத்து உப்புக்களும் அயனிகளின் சேர்மமாகும். அனைத்து உப்புக்களும் அயனிகளின் சேர்மமாகும். அமிலங்களுக்கும் காரங்களுக்கும் இடையே நிகழும் நடுநிலையாக்கும் வினையின் மூலம் கிடைக்கும் விளைபொருளை உப்புக்களாகும். அமிலங்களுக்கும் காரங்களுக்கும் இடையே நிகழும் நடுநிலையாக்கம் வினையின் மூலம் கிடைக்கும் விளைபொருளே உப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இவை நீரில் கரைந்து நேரெதிர் அயனிகளை உருவாக்கின்றன. அமிலம் ப்ளஸ் காரம் ஈக்குவல் டு உப்பு ப்ளஸ் நீர். அமிலம் ப்ளஸ் காரம் இஸ் ஈக்குவல் டு உப்பு ப்ளஸ் நீர். அடுத்தது உப்புக்களின் வகைகள். ஃபஸ்ட்டு சாதாரண உப்புக்கள். ஒரு அமிலம் மற்றும் காரம் இவற்றின் முழுமையான நடுநிலையாக்கன் போது சாதாரண உப்பு கிடைக்கும். ஒரு அமிலமும் காரமும் முழுமையான நடுநிலையாக்கலின் போது தான் சாதாரண உப்பு கிடைக்கிறது. NaOH ப்ளஸ் HCl. இது NaClன்னு, அதாவது உப்பு வந்துடும், H2Oங்கிற நீர் தனியாக பிரிஞ்சிடும். அதாவது அமிலமும் காரமும் வினை புரிந்து உப்பும் நீரையும் தருது. இப்போ அமில உப்புக்கள். ஓர் உலோகமானது அமிலத்தில் உள்ள ஹைட்ரஜன் அணுக்களின் பகுதியளவை வெளியேற்றுவதால் இவை உருவாகின்றன. பல காரத்துவ அமிலத்தை ஒரு காரத்தினால் பகுதியளவு நடுநிலையாக்கி இவை பெறப்படுகின்றன. இப்போ அமில உப்புக்களை பொறுத்த வரைக்கும் அமிலத்தில் உள்ள ஹைட்ரஜன் அணுக்களின் பகுதி அளவு வெளியேற்றுவதால் இவை உருவாகின்றன. பல காரத்துவ அமிலத்தை ஒரு காரத்தினால் பகுதியளவு நடுநிலையாக்கி பெறப்படுது. இது பாதி பாதி அளவு தான். அமிலமாக இருக்கட்டும் காரமாக இருக்கட்டும், ரெண்டுத்திலுமே பகுதி அளவு மட்டும்தான் எடுத்து யூஸ் பண்ணுவாங்க. NaOH H2SO4 அமிலமும் காரமும். இதில் NaHSO4 அப்படிங்கிற உப்பும் H2O நீரும் வந்துடுது. அடுத்தது கார உப்புக்கள். கார உப்புக்கள் இவை 2 அமிலத்துவ அல்லது 3 அமிலத்துவ காரங்களில் உள்ள ஹைட்ராக்சைடு அயனிகளை ஓர் அமிலத்தின் பகுதியளவு வெளியேறச் செய்து பெறப்படுகின்றன. 2 அமிலத்துவ 3 அமிலத்துவ 2 இல்லைன்னா 3 அமிலத்துவ காரங்களில் உள்ள ஹைட்ராக்சைடு அயனிகளை ஓர் அமிலத்தால் பகுதியளவு வெளியேறச் செய்து பெறப்படுகின்றன. எடுத்துக்காட்டு BpOH2 ப்ளஸ் HCl, BpOHCl, H2 தனியாகப்படுது. அடுத்தது இரட்டை உப்புக்கள். சமமான மூலக்கூறு எடை விகித அளவுகளில் 2 எளிய உப்புக்களின் நிறைவுற்ற கரைசல்களை சேர்த்து படிகமாக்கும்போது இரட்டை உப்புக்கள் உருவாகின்றன. சமமான மூலக்கூறு எடை விகித அளவுகளில் 2 எளிய உப்புக்களின் நிறைவுற்ற கரைசல்களை சேர்த்து படிகமாக்கும் போது இரட்டை உப்புக்கள் உருவாகின்றன. உதாரணமாக பொட்டாஷ் படிகாரம் என்பது பொட்டாசியம் சல்ஃபேட்டாகவும் அலுமினியம் சல்ஃபேட்டாகவும் கலந்த கலவை. KaISO4 to 12H2O. உப்புக்களின் பண்புகள். உப்புக்கள் பெரும்பாலும் திடப்பொருள். அதிக வெப்பநிலையில் உருகவும் செய்யும், கொதிக்கவும் செய்யும். பெரும்பாலான உப்புக்கள் நீரில் தான் கரையும். எடுத்துக்காட்டு சோடியம் குளோரைடு, பொட்டாசியம் குளோரைடு. நீரில் கரையாத உப்புக்கு எடுத்துக்காட்டு சில்வர் குளோரைடு. நீரில் கரையாத உப்பு பேர் சில்வர் குளோரைடு. நீரில் கரையாத உப்புக்கு எடுத்துக்காட்டு சில்வர் குளோரைடு. நிறமற்றது, வெண்மையானது, கனசதுர படிகமாகவும் இருக்கும், இல்லை படிகத்தூளாக கூட இருக்கும். நீரை உறிஞ்சும் தன்மை உடையது. அடுத்தது படிக நீர். அப்படின்னா பல உப்புக்கள் நீர் மூலக்கூறுகளுடன் இணைந்து படிகமாக காணப்படுகின்றன. இந்த நீர் மூலக்கூறுகள் படிக நீர் எனப்படும். பல உப்புக்கள் நீர் மூலக்கூறுகளை இணைந்து படிகமாக இருக்கும். இந்த நீர் மூலக்கூறுகள் தான் படிக நீர் எனப்படும். படிக நீரை கொண்டுள்ள உப்புக்கள் நீரேற்ற உப்புக்கள் எனப்படும். படிக நீரை கொண்டுள்ள உப்புக்கள் நீரேற்ற உப்புக்கள் எனப்படும். எடுத்துக்காட்டு காப்பர் சல்ஃபேட் என்ற உப்பில் 5 நீர் மூலக்கூறுகள் உள்ளன. காப்பர் சல்ஃபேட் என்ற உப்பில் 5 நீர் மூலக்கூறுகள் உள்ளன.
காப்பர் சல்ஃபேட் 5 மூலக்கூறுகள். காப்பர் சல்ஃபேட் பென்டாஹைட்ரேட், இதுக்கு பேர் காப்பர் சல்ஃபேட் பென்டாஹைட்ரேட். இந்த படிக நீர் காப்பர் சல்ஃபேட்டை நீல நிறமாக மாற்றும். இதனை வெப்பப்படுத்தும் பொழுது நீர் மூலக்கூறுகளை இழந்து வெண்மையாக மாறும். இந்த படிக நீர் காப்பர் சல்ஃபேட்டை நீல நிறமாக மாற்றும். இதனை வெப்பப்படுத்தும் பொழுது நீர் மூலக்கூறுகளை இழந்து வெண்மையாக மாறும். படிக நீர் அற்ற உப்புக்கள் நீரேற்றம் அற்ற உப்புக்கள் எனப்படும். படிக நீர் இருந்துச்சுன்னா அது வந்துட்டு நீரேற்ற உப்புக்கள்னு சொல்லுவாங்க. படிக நீர் அற்ற உப்புக்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, படிக நீரற்ற உப்புக்களை நீரேற்றம் அற்ற உப்புக்கள்னு சொல்லுவாங்க. இவை தூளாக தான் இருக்கும். ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தை கார்பனேட் உப்புக்களுடன் சேர்க்கும் பொழுது நுரை பொங்கும் கார்பன் டை ஆக்சைடு வாயுவை தருகிறது. ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தை கார்பனேட் உப்புக்களுடன் சேர்க்கும் பொழுது நுரை பொங்கும் கார்பன் டை ஆக்சைடு வாயுவை தருகிறது. அடர் ஹைட்ரோகுளோரிக் அமிலத்துடன் கலந்த கலவை பிளாட்டினம் கம்பியின் உதவியோடு சுடரில் காட்டுறாங்க. அதாவது ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தோட கலந்த கலவை பிளாட்டினம் கம்பியோட சுடரில் காட்டுறாங்க. என்ன உப்பு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கோசரம். இப்போது Ca2+ அப்படிங்கிற உப்பை வந்துட்டு அந்த சுடரில் காட்டுறாங்க. இந்த HCl அமிலத்தோட கலந்து இது மாதிரி சுடரில் காட்டினாங்க அப்படின்னா அது வந்துட்டு செங்கல் சிவப்பு கலரில் இருக்குமா. அப்போ அந்த உப்புக்கு பேர் என்ன அப்படின்னா Ca, அதாவது கால்சியமா அந்த உப்பு கிடைக்கும். அடுத்தது பொன்னிற மஞ்சள் கலரில் வந்துச்சுன்னா அது வந்து Na. அடுத்தது இளஞ்சிவப்பு ஊதா கலரில் வந்துச்சுன்னா அது K+. அடுத்தது பச்சை கலரில் வந்துச்சுன்னா அது வந்துட்டு Zn2+. அடுத்தது உப்புக்களின் பயன்கள். சாதாரண உப்பு எப்படி சொல்லுவோன்னா சோடியம் குளோரைடு. இது நம்ம அன்றாட உணவிலும் உணவை பாதுகாப்பதிலும் பயன்படுகிறது. அடுத்தது சலவை சோடா சோடியம் கார்பனேட் Na2CO3. சோடியம் கார்பனேட்னா Na2CO3. இது கடின நீரை மென்னீராக்க பயன்படுது. இது கண்ணாடி தொழிற்சாலை, சோப்பு, பேப்பர் தொழிற்சாலைகளில் பயன்படுகிறது. சலவை சோடா தான் கடின நீரை மென்னீராக மாற்றுகிறது. இது கண்ணாடி தொழிற்சாலை, சோப்பு, பேப்பர் தொழிற்சாலைகள் பயன்படுகிறது. அடுத்தது வந்துட்டு இதுலேருந்து கண்டிப்பாக கொஷின் வர சான்ஸ் இருக்குது. அதோடைய பயன்கள் இருக்குல்ல இப்போ அமிலம், காரம், இப்போ உப்புலாம் பார்க்குறோம்ல, இந்த பயன்கள் வந்து கண்டிப்பாக கொஷின்ஸ் வரும். நல்லா பார்த்துக்குங்க. அடுத்தது சமையல் சோடானா சோடியம் பை கார்பனேட். சமையலுக்கு தேவையான பொருள் வாங்க போகணுன்னாலே நம்ம வந்து பை எடுத்து தான் போகணும். அதனால் சோடியம் பை கார்பனேட் NaHCO3. இது ரொட்டி சோடா தயாரிக்க பயன்படுகிறது. இந்த சமையல் சோடா வந்துட்டு ரொட்டி சோடா தயாரிக்க பயன்படுகிறது. இந்த ரொட்டி சோடா அப்படின்னா என்ன அப்படின்னா சமையல் சோடாவாகவும் டாட்டாரிக் அமிலமும் கலந்த கலவை. ரொட்டி சோடானா என்ன? சமையல் சோடாவும் டாட்டாரிக் அமிலமும் கலந்த கலவை. இது சோடா. இந்த சோடா வந்துட்டு அமில தீயணைப்பான்களில் பயன்படுகிறது. இந்த சமையல் சோடா வந்துட்டு அமில தீயணைப்பான்களில் பயன்படுகிறது. கேக் மற்றும் ரொட்டிகளை மென்மையாக மாற்றுகிறது. இது அமில நீக்கியில் உள்ள ஒரு பகுதி பொருள். இந்த கரைசல் காரத்தன்மை பெற்றிருப்பதால் வயிற்றில் உள்ள அதிகப்படியான அமிலத்தை நடுநிலையாக்கிறது. இது அமில நீக்கியில் உள்ள ஒரு பகுதி பொருள். இந்த கரைசல் காரத்தன்மை பெற்றிருப்பதால் வயிற்றில் உள்ள அதிகப்படியான அமிலத்தை நடுநிலையாக்குகிறது. அடுத்தது சலவைத்தூள் கால்சியம் ஆக்சிக்ளோரைடு CaOCl2 கிருமி நாசினியாக பயன்படுது. இந்த கால்சியம் ஆக்சிக்ளோரைடு அப்படிங்கிறது கிருமி நாசினியாக பயன்படுகிறது. பருத்தி மற்றும் லினின் துணிகளை வெளுக்க பயன்படுகிறது. இந்த சலவைத்தூளுக்கு வேதி வாய்ப்பாடு என்ன? கால்சியம் ஆக்சிக்ளோரைடு CaOCl2 கிருமி நாசினியாக பயன்படுகிறது. பருத்தி மற்றும் லினன் துணிகளை வெளுக்க பயன்படுகிறது. அடுத்தது பாரிஸ் சாந்து கால்சியம் சல்ஃபேட் ஹெமிஹைட்ரேட். கால்சியம் எனக்கு தெரிஞ்சு இதுதான் வந்துட்டு கேட்டுகிட்டே இருக்காங்கன்னு நினைக்கிறேன் மோஸ்ட்லி. பாரிஸ் சாந்து அப்படின்னா கால்சியம் சல்ஃபேட் ஹெமிஹைட்ரேட். இதோடைய வாய்ப்பாடு வந்துட்டு CaSO4 12H2O. முறிந்த எலும்புகளை ஒட்ட வைப்பதற்கு பயன்படுகிறது. சிலைகளுக்கான வார்ப்புகளை செய்ய பயன்படுகிறது. முறிந்த எலும்புகளை ஒட்ட வைப்பதற்கு பயன்படுகிறது. சிலைகளுக்கான வார்ப்புகளை செய்ய பயன்படுகிறது. அடுத்தது இது ஒரு இன்ஃபர்மேஷன். ஹெக்ராஸ்கோபிக் அப்படின்னா நீரை ஈர்க்கும் தன்மையுடைய பொருள். ஆனது ஹைக்ராஸ்கோபிக் அப்படின்னா நீரை ஈர்க்கும் தன்மையுடைய பொருள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இது வந்துட்டு ஃபஸ்ட்டு பார்ட் இருக்குது, அதையும் பாருங்கள் மறக்காமல். கண்டிப்பாக இதுலேருந்து 1 or 2 கொஷின்ஸ் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மேலும் வீடியோஸ் பார்க்க TNPSC வித் ஸ்ரீ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.